ஃப்ரெண்ட்ஸ், கரூரில் இரு தினங்களுக்கு முன்னால் நடந்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் மிகவும் மோசமாக, மிகவும் ஒரு கீழ்த்தரமான அரசியல் நடந்துகிட்ருக்குது தமிழ்நாட்டில். இது போன்ற அரசியல் முன்னால் வடநாட்டிலெலாம் நம்ம நடக்கிறத பார்த்துருப்போம். மதம், இனம், மொழி வச்சுட்டு அரசியல் பண்ணுறது. பட் தமிழ்நாட்டில் இந்த அளவு ஓப்பனாக இதுவரை நடந்தது கிடையாது. பட் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப மோசமாக அரசுக்கு எதிராக மனநிலையில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் மிகவும் மோசமாக அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ரொம்ப கொடூரமான சம்பவம், மிகவும் துயரமான சம்பவம். 40 பேர் சுமார் இறந்துருக்குறாங்க. அதில் அவங்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கையோ அதை பற்றி கவலை தெரிவிக்கவோ இல்லாமல் இந்த பிணங்களின் மேல் நின்று எப்படி அதை ஓட்டாக்குறது, இதை அரசியல் பண்ணி எப்படி தமிழக அரசுக்கு மேலே பழி சுமத்துறது, இதில் தான் எல்லா கட்சி தலைவர்களுமே, அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுமே இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாலெல்லாம் இதே போல் துயரங்கள், துன்பங்கள் மக்களுக்கு வந்துன்னா, பேரழிவுகள் வந்துன்னாக்கா அனைத்து கட்சிகளும், ஈவன் எதிர்கட்சி கூட அவங்க அரசியல் பண்ணாமல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி மீள்றதுக்கான அந்த வழியை தான் பார்ப்பாங்க. அதில் என்ன தவறு நடந்திருக்கு, இனிமேல் அந்த தவறை நடக்காமல் பார்க்கணும், அதோடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும் என்ன தான் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து தான் செயல்படுவாங்க. பட் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே அரசியல் தலைவர்கள் அறிக்கை விடுக்க தொடங்கியாச்சு அரசுக்கு எதிராட்டு. அவங்க அதோட உண்மைத்தன்மை எதுவுமே தெரியாது, என்ன நடந்துன்னு தெரியாது, அரசு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கு, அதுக்கு முன்னாலேயே எல்லாருமே அறிக்கை விட தொடங்கியாச்சு, அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் உள்ள அறிக்கைகள். பட் இந்த மாபெரும் சூழ்ச்சியை மக்கள், நடுநிலையான மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. அங்கே நடந்தது என்ன, அதுக்கப்புறமா நடக்கிற அரசியல், இது எல்லாருக்குமே நடுநிலையான மக்களுக்கு கண்டிப்பாக மனசிலாக்கி இருக்கும். அரசும் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. இதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெளியே வரும். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த நெரிசல் எப்படி ஏற்பட்டதுன்ற உண்மைத்தன்மை கண்டிப்பாக வெளியே வரும். அந்த நேரத்தில் மக்கள் இந்த பிணத்தின் மீது நின்று அரசியல் செய்த அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் சரியான பாடம் போட்டு வருகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ.